விஜய் மீது சங்கீதா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள். விஜயுடைய நடத்தியால என் குழந்தைகளுக்கும் அவமானம் ஏற்பட்டுச்சு. திருமணத்தை மீறிய உறவை துண்டிக்க சொல்லியும் அதை மதிக்காம என்னை அலட்சியப்படுத்தினாரு. நடிகையோட அடிக்கடி வெளி உலகத்துல சுத்துறதையும் நான் கண்டித்தும் எந்த பலனும் இல்ல. வார்த்தைகளாலையும் செயலாலையும் என்னை அலட்சியப்படுத்தியதால நான் அவரை விட்டு தனிமையில வாழ்ந்து வர்றேன். திருமண பந்தத்துல எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. மேலும் நிதி தொடர்பாகவும் எனக்கு நெருக்கடி கொடுத்தாரு. விஜய் கிட்ட இருந்து அழுத்தம் எனக்கு வரும் பட்சத்துல நான் அந்த நடிகையோட பெயரை பகிரங்கமா வெளியிடுவேன்னு விஜய் மனைவி சங்கீதா பதிவு செய்திருக்கிற விவாகரத்து மனுவில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. ஜீவனாம்சம் குறித்தும் அந்த மனுவில் முக்கிய குறிப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னதா நடிகை த்ரிஷாவை விட்டு விஜய் முதல்ல வெளியே வரட்டும், த்ரிஷா வீட்டை விட்டு வெளியே வரட்டும்னு பேசி பரபரப்பை ஏற்படுத்துறாரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அதற்கு எதிர்ப்பு கிளம்பின நிலையில நயினார் நாகேந்திரன் த்ரிஷா கிட்ட வருத்தம் தெரிவிச்சாரு. விஜய் மனைவி சங்கீதா திடீர்னு விவாகரத்துக்கு ஒரு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள விவகாரம் அரசியல் களத்திலையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை கிளப்பி விஜய்க்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.